வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவு தொடர்லேருந்து அந்த 59வது உரைய கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். ஆமாம். உங்ககிட்ட இருந்து வந்த இந்த ஆடியோ சோர்ஸ் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. இது ஒரு கேள்வி பதில் பகுதி மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆமா, இதுல கேட்கப்பட்ட கேள்விகள் மேலோட்டமா பாக்கும்போது ரொம்ப சிம்பிளா தெரியுது. ஆமா தானே? உதாரணத்துக்கு முதல் கேள்வியே உங்கள நான் எப்படி கூப்பிடுறதுன்னு ஒருத்தர் கேக்குறாரு. ஓ, ஆனா அதுக்கு ஓஷோ சொல்ற பதில் அது நம்மளுடைய மொத்த பார்வையையும் நம்ம கவனத்தையும் அப்படியே புரட்டி போடுற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. ஒரு சின்ன கேள்வியிலிருந்து ஒரு பெரிய பிரபஞ்ச உண்மையை துறக்கிறார். கண்டிப்பா. இந்த உரையாடல்ல 3 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். முதல்ல, வெறும் புகழ்ச்சியிலிருந்து உண்மையான சரணடைதல்னா என்ன? சரி. ரெண்டாவது, சாவதற்கு முன் சாவதுன்னு ஒரு கவித்துவமான கேள்விக்கு ஓஷோவோட நேரடியான பதில். அது ரொம்ப முக்கியமான பகுதி. கடைசியா, ஆன்மீகத்துக்கும் படைப்பாற்றலுக்கும், அதாவது கிரியேட்டிவிட்டிக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க இந்த ஆழமான உரையாடலுக்குள்ள ஒன்னா சேர்ந்து பயணிப்போம். சரி, அப்போ அந்த முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. ஒருத்தர் ஓஷோவை பார்த்து பிரபு, விபு, சம்புன்னு எப்படி கூப்பிடுறதுன்னு கேக்குறாரு. ஆமா. ஒரு குரு முன்னாடி இப்படி ஒரு மரியாதையோட கேக்குறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தானே. இயல்புதான். ஆனா ஓஷோவோட பதில் ஒரு கூர்மையான அம்பு மாதிரி இருக்கு. சொல்லுங்க. நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நீங்க யாருங்கிறது தான் முக்கியம்னு பேச்சு அப்படியே திருப்புறாரு. இதுக்குள்ள என்ன உளவியல் இருக்கு? நிச்சயமா இதுல ஒரு ஆழமான உளவியல் இருக்கு. இது மனிதர்களோட இயல்பு. நாம எப்போதுமே நம்ம கவனத்தை வெளியில தான் வைக்கிறோம். சரி. ஒரு குரு, ஒரு கோயில், ஒரு கடவுள்னு. ஏன்னா நம்மள நாம எதிர்கொள்றதுக்கு சொல்லப்போனா ஒரு விதமான பயம் இருக்கு. நம்ம குறைகளை பாக்குறதுக்கா எதை தேடுறோம். ஓ, ஓஷோ என்ன பண்றாருன்னா அந்த கண்ணாடிய அப்படியே நம்ம பக்கம் திருப்புறார். இந்த புகழ்ச்சி, இந்த வார்த்தஜாலம் எல்லாம் நேர விரையும். உண்மையான கோயில், உண்மையான தேடல் எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்கு, அங்க தேடுங்கன்னு சொல்றார். இத விளக்குறதுக்கு அவர் சொல்ற அந்த முதியவர் கதை ரொம்ப பவர்ஃபுல். ஆமா ஆமா. சிவானந்தர், அரவிந்தர்னு பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு வந்தோம், தனக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு அந்த முதியவர் சொல்றார். உடனே ஓஷோ, அப்போ இங்கிருந்தும் சீக்கிரம் கிளம்புங்க, இல்லனா இங்கேயும் ஒன்னும் கிடைக்கலன்னு சொல்லுவீங்கன்னு சொல்றது. இது கொஞ்சம் ஹார்ஷா தெரியலையா? தெரியுது. மேலோட்டமா பார்த்தா கடூரமா தான் தெரியும். ஆனா அதோட நோக்கம் என்னன்னு பார்க்கணும். என்ன நோக்கம்? தாகம் இல்லாத குதிரைய நதி வரைக்கும் கூட்டிட்டு போகலாம், ஆனா தண்ணி குடிக்க வைக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி. சரி. உண்மையான தேடல், தாகம் இல்லாத ஒருத்தருக்கு உலகத்துல இருக்கிற எல்லா குருக்களும் ஒன்னா சேர்ந்தாலும் எதுவும் செய்ய முடியாது. புரியுது. அந்த முதியவர் ஒவ்வொரு ஆசிரமத்தையும் ஒரு அனுபவமா பார்க்கல, அவர் தன்னோட டைரியில டிக் பண்ற ஒரு லிஸ்டா பார்க்கறார். ஓ, அப்படியா? இங்கேயும் அதேதான் செய்வாருன்னு ஓஷோவுக்கு தெரியுது. சில சமயம் நம்ம ரொம்ப மதிக்கிற வழிகாட்டியே நமக்கு ஒரு சுவரா மாறிடுவார். அவரை தாண்டி போக முடியாம. ஆமா, அவரே சுத்தி சுத்தி வருவோம். அதனாலதான் ஓஷோ பாதையின் பலமும் தீவிரமாக இருந்தது, இலக்கும் அருகில்தான் இருந்தது, ஆனால் வழிகாட்டியிடமிருந்து விடுதலை பெற முடியவில்லைன்னு ஒரு கவிதை வரிய மேற்கோள் காட்டுறார். அப்போ இது சரணடைதல்ங்கிற விஷயத்தோடையும் கனெக்ட் ஆகுது. சரியா புடிச்சீங்க. தான் பாயிண்ட். ஓஷோ அதுதான் தெளிவுபடுத்துறார். சரணடைதல் நேரத்தை பொறுத்ததில்ல, அது ஒரு கணத்துல நடக்கிற ஆழமான உணர்வுன்னு சொல்றார். அப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க ஒருத்தரோட பணத்துக்காகவோ, அறிவுக்காகவோ, இல்ல அவர் செஞ்ச தியாகத்துக்காகவோ தலை வணங்கினா, அந்த காரணம் போனதும் உங்க மரியாதையும் போயிடும். அது ஒரு வியாபாரம் மாதிரி, ஒரு டீல் மாதிரி. ஆமா. ஆனா எந்த காரணமும் இல்லாம சும்மா வணங்குறதே ஒரு ஆனந்தமா மாறுற தருணம் இருக்கு இல்லையா? ஒரு பூவை பார்த்து, ஒரு குழந்தையோட சிரிப்பை பார்த்து, ஏன் ஒரு கல்லின் அலற பார்த்து கூட நமக்குள்ள ஒரு பணிவு வரும். அதுதான் உண்மையான சரணடைதல். அதுக்கு நிபந்தனைகளே கிடையாது. அது ஒரு சுமை இல்ல, அது ஒரு கொண்டாட்டம். சரியா சொன்னீங்க. இந்த கொண்டாட்டம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த கேள்வியே ஜீவனத்தோடைய ஒரு எதிர்மறையான விஷயத்தை பத்தி தான் கேக்குது. மரணம். ஆமா. இறப்பதற்கு முன் இறப்பது எப்படி? இது என்ன ஒரு கவித்துவமான கேள்வி. ஆனா ஓஷோவோட பதில் ரொம்ப நேரடியா நம்மள உழுக்குற மாதிரி இருக்கு. ஆமா, அவரு ரொம்ப நேரடியா உங்களுக்கு வாழவே தெரியாது, அப்புறம் எப்படி சாக தெரியும்னு கேக்குறார். இதுதான் மொத்த விஷயத்தோட மையம். நாம ஏன் சாக பிரயப்படுறோம்? ஏன்னா நாம இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. ஓ, நம்ம வாழ்க்கை முழுக்க நாளைக்காக தயாரி பண்றதுலயே போயிடுது. நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம், நாளைக்கு தியானம் பண்ணலான்னு எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டே இருக்கும். ஆமா, நம்ம எல்லா சந்தோஷத்தையும் எதிர்காலத்துக்கு தள்ளி போட்டுட்டே இருக்கோம். ஆனா மரணம் அந்த நாளையே இல்லாம ஆக்கிடுது.
அப்பதான் நாம வாழ்ந்த வாழ்க்கை வாழப்படாததுன்னு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி, ஒரு பயம் வருது. உலகத்தையே ஜெயிச்ச அலெக்சாண்டர் கதையை இதுக்கு உதாரணமா சொல்றார். ஆமா, கடைசியில தான் சாம்ராஜ்யம் முழுசையும் கொடுத்தாலும் ஒரு மூச்சு கூட விலைக்கு வாங்க முடியல. இது நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஆனா இந்த இடத்துல அது ரொம்ப பொருத்தமா இருக்கு. நிச்சயமா. அப்புறம் அந்த அமர்பல் ஒட்டுணி கொடி பத்தி சொல்றது, நம்ம கற்பனை எப்படி நம்ம ஜீவிதத்தோட சாரத்தை உறிஞ்சதுன்னு சொல்றது நிஜமாவே பயங்கரமா இருக்கு. நிச்சயமா. அந்த அமர்பல் கொடிக்கு வேரே கிடையாது. அது இன்னொரு செடியில படர்ந்து அதோட சாற்ற உறிஞ்சுதான் வாழும். சரி. நம்ம கற்பனையும் அப்படிதான். அதுக்கு நிஜத்துல வேர் இல்ல. அது எப்பவுமே ஒன்னு கடந்த காலத்துல நடந்ததை நினைச்சு வருத்தப்படும், இல்லனா எதிர்காலத்துல நடக்க போறத நினைச்சு கனவு காணும். நிகழ்காலத்துல இருக்காது. இருக்கவே இருக்காது. ஆனா நம்ம நிகழ்காலத்தோட மொத்த சக்தியும் உறிஞ்சு இந்த ரெண்டுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியாவை பாருங்க. ஆமா. நாம நிஜமா வாழ்றத விட வாழ்ற மாதிரி காட்டிக்கிறதுல தான் அதிக சக்தி செலவாகுது. இதுவும் ஒரு விதமான அமர்ப்பில் தான். நம்ம நிகழ்காலத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ இதுக்குன்னு தான் தீர்வு. ஓஷோ சொல்ற அந்த இறப்பதற்கு முன் இறப்பதுன்னா என்ன அர்த்தம்? தீர்வு ஒவ்வொரு கணத்தையும் முழுமையா வாழறதுதான். உதாரணத்துக்கு, நாளைக்கு அறுசுவை உணவு கிடைக்கும்னு இன்னைக்கு காஞ்ச ரொட்டியை தூக்கி போடாம அந்த காஞ்ச ரொட்டியை இன்னைக்கு முழு மனசோட ரசிச்சு சாப்பிடுறது தான் வாழ்க்கை. ஓ, அப்படி வாழும்போது ஒவ்வொரு தீவிரமான அனுபவமும் ஒரு சின்ன மரணம் தான். நீங்க உண்மையா ஒருத்தரை காதலிக்கும் போது உங்களுடைய நான் அன்னோ அகம் கரையிறது. பழைய நான் செத்து ஒரு புதிய நான் பிறக்குது. ஆமா, அது ஒரு சின்ன மரணம். நீங்க ஒரு ஓவியத்தை வரையும் போது உங்களை முழுசா மறந்து அதுல மூழ்கிடுறீங்க. அது ஒரு மரணம். ஆழ்ந்த தியானத்துல நீங்க இல்லாம போறீங்க. அது ஒரு மரணம். ஓ, புரியுது. இதனாலதான் படைப்பாற்றல் உள்ளவங்க, கலைஞர்கள் எல்லாம் எப்போதுமே இளமையா உயிர்ப்போட இருக்காங்களா? கரெக்ட். அவங்க ஒவ்வொரு நாளும் இப்படி சின்ன சின்னதா செத்து புதுசா பிறக்கறாங்க. சரியா சொன்னீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் இறந்து பிறப்பவர்களுக்கு கடைசியா வர பெரிய மரணம், அதாவது மகாமிருத்யு, ஆ, அது ஒரு எதிரி மாதிரி தெரியாது. தெரியவே தெரியாது. அது ஒரு கொண்டாட்டமா தெரியும். இந்த உடைகளை மாத்துற மாதிரி இந்த பழைய உடலை விட்டுட்டு போற ஒரு விடுதலையா தெரியும். நசிகேதன் கதை இது இன்னும் அழகா விளக்குது இல்லையா? ஆமா ஆமா. எல்லார் வீட்டுக்கும் சாவு வரும். ஆனா நசிகேதன் சாவோட வீட்டுக்கே போறான். அவன் பயந்து போகல, விருப்பத்தோட போறான். ஆமா, அதுதான் முக்கியம். அதனாலதான் அவனால மரணத்துக்கிட்ட இருந்தே அமிர்தத்துக்கான சூத்திரத்தை கத்துக்க முடியுது. கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போறதுக்கும் நாமாகவே முன்சென்று சந்திக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. மரணத்தை விருப்பத்துடன் சந்திப்பவனே மரணத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் மரணத்தையே வென்று விடுகிறான். இந்த விருப்பத்தோட ஏத்துக்கிறதுங்கிற விஷயம் அடுத்த கேள்வியிலேயும் வருது. சூஃபிகள் பத்தின கேள்வி. ஆமா. ஒருத்தர் ரொம்ப அழகான ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு. சூஃபிகளை வணங்கும்போது எங்களுக்குள்ள கவிதை பிறக்குது. இஸ்லாம் மதம் எங்க மேல இறங்குற மாதிரி இருக்குன்னு. இது எப்படி நடக்குது? சத்சங்கம்னு சொல்றோமே, அதோட சக்தியா இது? சரியான வார்த்தை, சத்சங்கம். அதாவது உண்மையின் சங்கத்தி. நீங்க யாரு கூட இருக்கீங்களோ அவங்க மாதிரி ஆகுறீங்க. ஓஷோ சொல்ற உதாரணம் ரொம்ப அருமையானது. ஒரு வீணைய மீட்டிட்டா அதுக்கு பக்கத்துல சும்மா இருக்கிற இன்னொரு வீணையும் லேசா அதிரும். அதுல இருந்து ஒரு மெல்லிய இசை வரும். ஓ, அதுபோல சூஃபிகள் அவங்களோட தியானத்தால, அவங்களோட கொண்டாட்டத்தால, அவங்களோட அன்பால ஒரு குறிப்பிட்ட அதிர்வலையில இருக்கிறாங்க. சரி. நீங்க அவங்க பக்கத்துல மனச திறந்துட்டு போகும்போது உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அதே படைப்பாற்றல், அதே கவிதை அந்த அதிர்வால் தட்டி எழுப்பப்படுது. அவங்க கிட்ட இருக்கிறது உங்களுக்குள்ளேயும் பரவுது. அப்ப உண்மையான ஆன்மீகம்ங்கிறது நம்மள முடக்கி போடுறதில்ல. அது நம்மளோட படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வரணும். சரியா சொன்னீங்க. ஆனா பொதுவா நம்ம கலாச்சாரத்துல துறவரம்னா சாப்பிடாம இருக்கிறது, வெயில்ல நிக்கிறது, உடலை வருத்திக்கிறதுன்னு ஒரு எதிர்மறையான பிம்பம் இருக்கே. ஆமா, ஓஷோ இத கடுமையா விமர்சிக்கிறார். அத செயலின்மைன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, அது படைப்பாற்றல் இல்ல, வெறும் எதிர்மறையான செயல்கள். ஒரு உண்மையான துறவி இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவன் வந்தப்போ இருந்ததை விட இந்த உலகத்தை இன்னும் கொஞ்சம் அழகாக்கிட்டு போகணும்னு ஓஷோ சொல்றார். அது ஒரு பாட்டு பாடிட்டு போறதா இருக்கலாம், ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டு போறதா இருக்கலாம், இல்லனா ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கிட்டு போறதா இருக்கலாம். சூஃபிசம் அதத்தான் செய்யுது. கரெக்ட். அது வாழ்க்கைய மறுக்கல, வாழ்க்கைய இன்னும் ஆழமா ஒரு கொண்டாட்டமா மாத்துது. அதனாலதான் சூஃபிசம் இஸ்லாத்தோட கவித்துவமான ஆன்மான்னு சொல்லப்படுது. அவங்க பயன்படுத்துற குறியீடுகள் ரொம்ப சுவாரஸ்யமானது. மது, மதுக்கடை, சாஹி.
இதெல்லாம் பார்க்கறவங்களுக்கு தப்பா புரிய வாய்ப்பு இருக்கு. நிறைய வாய்ப்பு இருக்கு. உமர் கய்யாம் விஷயத்துல அப்படிதானே ஆச்சு? ஆமா. உமர் கய்யாம் பேசின மது இந்த உலகத்து சாராயம் இல்ல, அது தியானம்ங்கிற தெய்வீக போதை. சாஹிங்கிறது கடவுள், மதுக்கடைங்கிறது கோயில். இந்த குறியீட்ட மொழி புரியாத மேற்கத்திய உலகம் அவரை ஒரு சாதாரண குடிகார கவிஞரா முத்திரை குத்திடுச்சு. அவர் பேசின போதை தெய்வீக போதை. மன்சூர் விஷயத்துல இதேதான் நடந்தது, அனல் ஹக்குன்னு சொன்னதுக்கு. ஆமா, மன்சூர் அனல் ஹக், அதாவது நானே பிரம்மம்னு சொன்னார். இது வேதாந்தத்தோட அகம் பிரம்மாஸ்மி மாதிரி இஸ்லாத்தோட உச்சகட்ட உண்மை. ஆனா சாதாரண மக்கள் அதை புரிஞ்சிக்காம இவன் தன்னை கடவுள்னு சொல்றான், இது கடவுளை நிந்திக்கிற செயல்னு நினைச்சு அவரை கொன்னுட்டாங்க. எல்லா மதத்துக்குள்ளேயும் இப்படி ஒரு ஆழமான ரகசிய மொழி இருக்கு. அத புரிஞ்சுக்கிற பக்குவம் சிலருக்கு தான் இருக்கு. ஆக இந்த முழு உரையாடல்ல இருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையான தேடல் நமக்குள்ளதான் இருக்கு, வெளியில இல்ல. வாழ்க்கைய முழுசா ஒவ்வொரு கணமும் கொண்டாட்டமா வாழ்ந்தா மரணமே ஒரு விடுதலையா மாறும். ஆமா. அப்புறம் உண்மையான ஆன்மீகம் நம்மள முடக்கி போடாது, அது நம்மள ஒரு கவிஞனா, ஒரு படைப்பாளியா மாத்தும். நிச்சயமா. கடைசியில நீங்க சூஃபி பாதையில போறீங்களா, ஜென் பாதையில போறீங்களா, இல்ல பக்தி மார்க்கத்துல போறீங்களான்னு அந்த பேர் முக்கியம் இல்ல. எது முக்கியம்? உங்க இதயம் எந்த இசையோட ஒத்து போகுதோ, எந்த மொழி உங்களை ஆட வைக்குதோ, அதுதான் உங்க பாதை. மதம்களது பிறப்பால வர்ற ஒரு அடையாளம் இல்ல, அது உண்மையான தேடலால வர்ற ஒரு அனுபவம். ரொம்ப அருமையான முடிவு. இந்த உரையாடலை முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோ சொல்ற மாதிரி வாழ்க்கைங்கிறது எதிர்காலத்துக்கு தள்ளி போடுற விஷயம் இல்லைன்னா, நாளைக்கு ஒரு புது மனுஷனா பிறக்கிறதுக்காக இன்னைக்கு உங்க அன்றாட வாழ்க்கையில இருக்கிற எந்த ஒரு பழக்கத்துக்கு, எந்த ஒரு கற்பனைக்கு, எந்த ஒரு தேவையற்ற சுமைக்கு நீங்க இறக்க தயாரா இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க.